நேற்றிரவு முழுதலே மிதமான மழை நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக காணப்பட்டது. முக்கியமாக மணலி, அம்பத்தூர், அரும்பாக்கம், அதே போல சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் அதிக கனமழை பெய்துள்ள காரணம் இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா காலையில இருந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு. மாநகராட்சி முழுவதுமாவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், மாமன்ற உறுப்பினர்களும், மாநகராட்சி அதிகாரிகளும் களத்தில் நின்று பணியாற்றுகிறார்கள். நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 160 பகுதிகள் 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும், கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டியுள்ள இருந்து வெளியேற்ற பணியில முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாத மதிய உணவும் மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட 83,000 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இரவும் தேவையின் அடிப்படையில் மாநகராட்சி முழுவதுமாக உணவு தயாரித்து 7 மணிக்குள்ள அனைத்து பகுதிகளிலும் உணவு வழங்குமாறு அறிவுறுத்திருக்கோம். மோட்டார் பம்ப் குறிப்பிட்டது போல 160 பகுதிகள் 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்குது. 500 பகுதிகள் இந்த 50 HP கொண்ட மோட்டார்கள் நம்ம ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதமே அந்தந்த பகுதிகள் லோ லைன் ஏரியா கண்டறிந்து அந்தந்த பகுதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இன்றைக்கு மாநகராட்சி சார்பா இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட சமுதாய நலக்கூடமும், மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளும் லோ லைன் ஏரியாக்கள் கண்டறிந்து பொதுமக்கள் இடமாற்றம் தேவையின் அடிப்படையில் இடமாற்றம் செய்ய நம்ம மாநகராட்சி சார்பா ஏற்பாடு செய்திருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு பகுதியிலும் பொதுமக்கள் அப்படி இடமாற்றக்கூடிய சூழல் இன்னும் ஏற்படல. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை. சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுரங்கப்பாதைகளுமே இன்னும் பங்கனிங்ல தான் இருக்கு. டிராபிக்காக எந்த ஒரு சுரங்கப்பாதையும் பிளாக் பண்ணக்கூடிய சூழல் இது வரைக்கும் ஏற்பாடு இல்லை. முழுவதுமாகவே மாநகராட்சி அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர் அனைவருமே களத்தில் இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைவருமே களத்தில் இருக்குமாறு தெரிவித்திருக்கிறார். அதன்படி அனைவரும் களத்தில் இருக்கிறார்.